ஹலோ வரைக்கும் ஸ்கோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹை ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நான் என்ன வீடியோஸ் பண்ண போகிறேன்னு. இன்றைக்கி நம்ம ஜிரிக்காட்டா நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். ஸோ என்னால் எவ்வளோ வீடியோஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அண்டு போன வாட்டி நான் வந்து ஹிந்தியில் பண்ணியிருந்தேன் அண்ட் நான் பேக்ரவுண்டில் பேசியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி நான் கொஞ்சம் ஸ்பாட்டில் பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பார்த்தா நான் 8 இப்போ 10 மணி ஆயிடுச்சுங்க. சரிங்களா, 10-12 ஆயிடுச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா கரண்ட் இல்லை, 8 கரண்ட் போச்சு. இஸ்திரி கூட பண்ணல. சரி இப்போ டைம் ஆயிடுச்சு, இங்கேருந்து நாங்கள் கிளம்பணும். ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெர்னி. செம்ம மஜாவாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட வர போகிறேன்னா இன்னும் செம்ம மஜாவாக இருக்கும். அதனால் சரி இன்றைக்கி வ்ளாக் எடுக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் சரி இந்த வீடியோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் போகும். ஓகேவா? ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கோ நல்லாயிருக்கும், நல்லா பார்த்து ஆகணும், வேறு வழி இல்லை இந்த வீடியோஸை. சரிங்களா? அப்புறம் என்னங்க, இப்போ பெட்ரோல் போட்டு அப்படியே கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு லாங் ட்ரிப், ஆனால் மஜாவாக இருக்குங்க, அது ஒரு ஃபீல். ஸோ ஓகே வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப வெயில் அடிக்குங்க, அங்கே போகிறதுக்குன்னு ரொம்ப வெயில் அடிக்கும். அந்த வெயிலே நாங்கள் அப்படியே கறிக்கிறோம், சும்மாவே கறியாச்சு. ஸோ இதுக்கு மேலேயா இன்னும். ஓகே வாங்க போகலாம். ஸோ ஸ்காட்ஸ் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ என் பஸ்தியில் இருக்கேன். நான் இப்போ ஆல்மோஸ்ட் எத்தனைங்க 10-18 சரிங்களா? ஸோ 10-18 ஆயிடுச்சு. நான் இப்போ இங்கேருந்து கிளம்பி நான் ஜிரிக்காட்டா எப்போ போய் சேரணும், அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எவ்வளோ நேரத்தில் போய் சேர்றேன் அப்படின்னு. சரிங்களா? அண்ட் எங்கள் அம்மா வந்து அங்கே பஸ் ஏறிட்டாங்க அங்கே. சரிங்களா? அங்கே பஸ் நிற்கிது, அந்த பஸ்ஸில் போகிறாங்க. அண்ட் நானும் ஃப்ரெண்டும் வண்டியில் போகிறோம். அண்ட் இந்த வண்டி கொஞ்சம் செல்லப்பில் கொஞ்சம் காப்பாற்றிடுறாங்களே, அவ்வளோ வரைக்கும் போயிட்டு நாங்கள் சேஃபாக வந்துடணும். ஏன்னா வண்டி கூட இந்த கராபாக இருந்தால் சந்தோஷம். ஓகே சரி வாங்க நம்ம போகலாம். அங்கே ஃப்ரெண்ட்ஸை பிக் பண்ணிட்டு அங்கே நாங்கள் போகிறோம். ஸ்காட்ஸ் இப்போ வந்து 10-20 ஆயிடுச்சா? ஸோ இப்போ கரெக்டாக 10 இருக்கேன். ஸோ அங்கே வந்து ஃப்ரெண்டு வருவான், உங்களுக்கு காமிக்க வரும்போது தான் வந்துட்டாங்க. நீங்களே பாருங்கள் யாருன்னு. ஸ்காட்ஸ் வந்தாச்சுங்க. எங்கே பெட்ரோல் பம்ப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் நாங்கள் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புவோம். பார்ப்போம், செம்மையாக இருக்குங்க நம்ம ஜர்னி. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு விஷயங்க, ஹெல்மெட்டில் அது போகிற மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருக்கும். ஹெல்மெட்டில் ஃபோன் வச்சுட்டு போகல, ஸோ வந்து பேச நல்லாயிருக்கும். நிறைய பஸ் புக்கிங். கார்த்தி பின்னாடி பாரு, நம்ம எவ்வளோ லைன் ஆயிடுச்சுங்க. ஸ்காட்ஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 11-16 ஆயிடுச்சுங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கன்னா ஃப்ரார்கன் ஜென்ஸனில் இருக்கும், அதுக்கு ஜூஸ் வாங்குறதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நான் எப்போங்க 10 எத்தனை மணி கிளம்பணும்? 10-15 கிளம்பணும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 11-15 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோங்க. 28 கிலோமீட்டர் மொத்தம் 38 கிலோமீட்டர் அவ்வளோ தான் நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் ஆயிருங்க. ஓகே வாங்க ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். இப்போ ஸ்காட்ஸ் வாங்கியாச்சுங்க, ஸ்மூத்து. கார்த்தி ஸ்மைல். இதை குடிச்சிட்டு போவோங்க, இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ ஸ்காட்ஸ் இப்போ நம்ம ஜிரிக்காட்டா வந்துட்டோங்க. ஸோ இப்போ எங்கன்னா நம்ம வண்டி நிப்பாட்டிட்டோம். இன்னும் நம்ம இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகிறோம். 200 மீட்டர் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் பண்ணுறோம், இவ்வளோ வண்டி இருக்குங்க, ஃபுல் பைக்கு. அண்ட் அங்கே பாருங்கள், அங்கே டைண்டாக அங்கே முன்னாடி ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. அண்ட் முன்னாடியும் நிறையா வண்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. பாவங்க எல்லாம் ரோடு பக்கம் பண்ண வண்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி என்ன பண்ணுவாங்களோ. ஜிரிக்காட்டா ரொம்ப தூரங்க, ஆல்மோஸ்ட் ரொம்ப தூரம். உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் கோயிலேருந்து. சரிங்களா? ஸோ வாங்க இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரொஃபஷனல் வீடியோஸ் எடுப்போம் சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ வாங்க பேக்ரவுண்ட் காமிக்கிறேன், வாங்க போகலாம். ஸோ இவ்வளோ வண்டி நிற்குதுங்க. போகும்போது அப்படியே நிறையா வண்டி ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிடுவோம், போய் ஹோல்சேலில் செல் பண்ணிடுவோம். சரிங்களா? ஏன்னா அங்கிட்டு பெரிய வண்டி நம்ம இங்கேருந்து அப்படியே அந்த ரோட்டை நடந்து போவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆனால் இங்கேருந்து கொஞ்சம் ஜர்னா போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஜர்னா காமிச்சிட்டு அப்புறம் வருவோம். ஜர்னா வீடியோ வரைக்கும் போட்டிருக்கேன், பட் பரவாயில்ல வாங்க போவோம். ஸோ ஸ்காட்ஸ் இந்த இடம் ஞாபகம் இருக்காங்க, போன வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடி வருஷம் இங்கே வந்தேன் ஜர்னா வீடியோ வ்ளாக் பண்ணுறதுக்கு. தண்ணி இல்லைனா அம்மா கோயில் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் பாதை இருக்குது. சப்போஸ் நிறைய பேருக்கு இருந்தால் எவ்வளோ பேர் வருவாங்க. தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால் மஜா வரும். இப்படி இருந்து போகிறோம், நம்ம அங்கே அங்கே போகிறோம். சொல்கிறோம் இங்கே தண்ணி வரும், பட் இந்த வாட்டி தண்ணி இல்லை, செம்ம வெயில். சரிங்களா? அந்த ஃப்ரெண்ட் போகிறாரு, பார்த்து மச்சான் பார்த்து. விழுந்தா சோழி முடிஞ்சிடும். அம்மாடி அம்மே
சரி இல்லை 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 எல்லாம் வராங்க என்ன அந்த அங்கே எடுத்தோம் நாங்கள் வீடியோ ஃபுல் லாக் அந்த இடம் ஸ்காட்சி தாங்க அந்த ஜர்னால வீடியோ எடுத்தாங்க ஃபுல் இந்த வாட்டி தண்ணியே இல்லை ஒன்றும் இல்லை தண்ணி மட்டும் இருந்தால் மோசமாக இருக்கும். நாங்கள் அப்புறம் அப்படியே அங்கேருந்து அப்படியே அலையறணும் இது அங்கத்துக்கு போகணும் செம்மையாக இருக்கணும். நீ கோயிலுடைய காமிக்க போகிறது இல்லை பலக்கு கேட்டான்ட்டு அந்த ஸ்காட்ஸான தண்ணி மட்டும் வந்தால் செம்மையாக இருக்குங்க. அப்படி பார்க்க லொக்காக இருக்கும். இது வரைக்கும் ஒரு ஜனம் தான் அட்டன் பண்ணியிருக்கேன் நானே. அவசம்ல இப்படி தான் போகணும். முடி விட்டது முடி விட்டுச்சு ரொம்ப ஸோ பேட் ஃபார் மீ. சும்மா உங்களுக்கு இப்போ விடுமா ஸ்காட்ஸ் வந்துட்டவங்க மேலே கையின் மேலேருந்து ஏறி எப்படி ஜர்னி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டாதான் கிடைக்குமா அவன் கீழே இல்லை கீழே இங்கே தான் தண்ணி போகும். இங்கேருந்து எப்போமா பேக் கேமரா கம்பெனி நல்லா தெரியும். கோயில் வீடியோஸ் எடுத்துருமா இதே வ்ளாக் ரொம்ப பெஸ்ட் ஆச்சு. நாங்கள் ஸ்காட்ஸ் அங்கே இருந்தோம் கீழே இருந்தால் ஸ்காட்ஸு கடைசியாக நாங்கள் வந்துட்டு உங்கள் கோயிலுக்கிட்ட இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்காட்ஸ் கோயில் சரிதா. இதுதாங்க செக் போஸ்ட். இதுக்கு அங்கிட்டு போனால் ஃபுல் ஜர்வா ஏரியா இருக்கும், அது செக் போஸ்ட் இருக்கும். ஸோ இது இப்போ இங்கே கோயில் சரிங்களா. ஸோ உள்ளே போய் கவர் பண்ணும் பார்க்கலாம். ஸ்காட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் கூட்டமாக இருக்குது, ஆனால் இன்னும் ரொம்ப ரொம்ப கூட்டமாக வரும். ஸோ இந்த கூட்டம் கம்மி தான். திஸ் இஸ் ட்ரையல் தான். இந்த ஒரு ஃபுல் இங்கேருந்து ஒரு ஃபுல் கூட்டம் வந்துடும் காமிக்கிறேன். நன்கொடை அளித்துள்ளார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. डोनेशन किया है उनको उनका परिवार को कम दिया तरह से पूरा पूरा धन्यवाद. பொங்குசாமி அஸ்னாபா எம் பொன்னுச்சாமி स्टोरगंज एम பொன்னுச்சாமி कहीं भी होएगा मैगदेव बगल में आओ. मुर्गराज प्रेम नगर कहीं भी होएगा इधर में मैगदेव बगल में आओ. बात बस है ये सुरक्षा ना और ரொம்ப பண்ணாதடா. நான் எடுத்துட்டேன். அந்த யாரோட்டும் அது அப்லோட் ஆகும்போது கிளியர் போயிடும்.
கோயில் கமிட்டியின் சார்பாக நன்றி காத்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. আমার তোটাও নেই তোমার নেই হ্যাঁ হ্যাঁ তাই তো বলি আমার ফোন করতে তার একজন কল করতো জিওটা নেবো না জিওটা হ্যাঁ ও তাহলে জিওটা নেবো হ্যাঁ ঘুরে এসে என்ன தெரியுது ஒண்ணுமே தெரியல எல்லாம் இது ஃபுல் மறைச்சாங்க என்ன புரியல ஏன் போன வர முதல்ல நிற்கிற தெரியுதா மண்டை மின்னுங்க அதான் ஆளை கொடுத்துங்க ரூபாய் நன்கொடை வழங்குகிறார்கள். அன்னாரின் குடும்பத்திற்கு கோயில் கமிட்டியின் சார்பாக நன்றி என்ற வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லோகநாதன் தூர்தர்ஷன் 1001 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார்கள். அன்னாரின் குடும்பத்திற்கு கோயில் கமிட்டியின் சார்பாக நன்றி என்ற வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறுமுகம் தங்கச்சி மடம் ஆறுமுகம் தங்கச்சி கிருஷ்ணராய் லோகேஷ் சாதிப்பூர் ஆர் தங்கமுத்து
இப்போ லேட் ஆகி போனா நம்மளாம் அன்றைக்கி லேட்டாக போகணும்ல லாஸ்ட்டில் போகணும். ரூபாய் கருப்பையா புனிதாப்பா தத்தரகட்ட. ஸோ ஸ்கோட்ஸ் அவ்வளோதாங்க நம்ம வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சொல்லுங்க வீடியோ பிரிஞ்சுன்னு. ஸோ பார்க்காதீங்க, பார்க்கறதுல சிரிப்பாக வருது எனக்கு. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க நம்ம ஜிர்கட்டான் ஜர்னி ஆல்மோஸ்ட் 5-11 ஆயிடுச்சுங்க. நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். நான் வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்க்காதீங்க, சிரிப்பாக வருது எனக்கு. நான் இன்னும் எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்களா? அண்ட் ரொம்ப பஸ் எல்லாம் புக்கிங்காக இருக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்காட்ஸில் பஸ் போயிடுச்சுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிரிஞ்சுன்னு. பட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.